மனிதனை கடுமையாக வாட்டி வதைக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன? பசி. பசி வந்து விட்டால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் என்று சொல்வார்கள். அந்த பசித்தோருக்கு உணவளிப்பதைத்தான் இஸ்லாம் சிறந்த காரியம் என்று சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தில் சிறந்தது என்று கேட்கிறார் ஒருத்தர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அறியாதவருக்கு சலாம் சொல்வது, முஸ்லீம்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சலாம் சொல்வது. இரண்டாவது என்ன? பசித்தவருக்கு உணவளிப்பது என்று சொன்னார்கள். அல்லாஹ் கடுமையாக ஒரு எச்சரிக்கை செய்கிறான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்றால், அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன். நபியே, நீங்கள் இந்த மனிதரை பார்க்கல. யார்? மார்க்கத்தை பொய்யாக்குபவன். மார்க்கத்தை பொய்யாக்குறது யார் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். அவன் எப்படிப்பட்டவன்? அனாதைகளை விரட்டி அடிப்பான். ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி யாரையும் தூண்ட மாட்டான். தானும் உணவளிக்க மாட்டான், பிறரையும் தூண்ட மாட்டான் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். ஏழைகளுக்கு, பசித்தோர்களுக்கு உணவளிக்க வேண்டும். சிறந்த தர்மங்களில் ஒரு சில தர்மங்கள் இருக்குது. ஏழை எளியோர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம், பசித்தவர்களுக்கு, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய தர்மம், இவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது, சிறந்தது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எந்த அளவுக்கு என்றால், இந்த தர்மங்களை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதோடு நமக்கு வரக்கூடிய கடினமான சோதனைகள், நோய்கள், கெட்ட மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அப்போ இது போன்ற தர்மங்களை தேடி செய்ய வேண்டும். பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இன்று பார்க்குங்கள், எத்தனையோ உணவுகள் கீழே கொட்டப்படுது வீணாக. ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கப்படாமல், பசித்தவர்களுக்கு கொடுக்கப்படாமல் வீணடிக்கப்படுகிறது. நாம் யோசிக்க வேண்டும். நாம் நல்ல மக்களுக்கு, பசித்த மக்களுக்கு, ஏழைகளுக்கு உணவளிப்பதை நாம் செய்ய வேண்டும், பிறரையும் தூண்ட வேண்டும்.